எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? சரவணன் சாப்பிட்டானா? இல்ல மாமா. இல்லையா? ஏமா? அவன் பசி தாங்க மாட்டானே. இன்னுமா சாப்பிடாம இருக்கீங்க? ஓஹோ, மாமனாரை பார்த்த சந்தோஷத்துல அவர் கூட பேசிட்டு இருக்கானோ? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரவணா அங்க வந்தானா மாமா? என்னம்மா சொல்ற? ஏமா, அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல மாமா. விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தோம். சாப்பிட போறப்போதான் தண்ணியில பள்ளி விழுந்ததுன்னு தெரிய வந்துச்சு மாமா. இன்னும் சரவண சாப்பிடல மாமா. அதான் சாப்பிட அங்க எதுவும் வந்தானான்னு கேட்கதான் கூப்பிட்டேன். ஏமா, அத சாப்பிட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லையேம்மா? நாங்க யாரும் சாப்பிடல மாமா. உங்க பையனுக்கு தான் பசி லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு வேலை அங்க எதுவும் வந்திருக்கானோன்னு தான் கூப்பிட்டேன். என்னம்மா சொல்ற? ஏமா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. உங்க அப்பா கூட எப்படியாவது எனக்கம்மா போகணும்னு தானே போராடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா இங்க வரமாட்டாம்மா. நீ ஒன்னும் பயப்படாத. கடைக்கு எங்கேயாவது போயிருப்பான். வந்துருவான். நீ தைரியமா இரு. சரிங்க மாமா. ஏமா, ஏன் உன் குரல் சொனங்குது? சரவணனை நம்புமா. அவன் ரொம்ப நல்லவம்மா. அப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாம்மா. மாடி பூங்குடி, நான் தான் சொல்றேன்ல, அவன் பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான். நீங்க சமைக்கிற வேலையை பாருங்க.